நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். பாரதிய ஜனதா அதிமுக அமித்ஷாவின் கணக்கு என்ன? ஈசான் தான் நம்முடைய விவாதம் என்று கட்டமைக்கப்படுகிறது. நம்முடைய 5 கருத்துரையாளர்களுடைய விவாதத்தில் அமர இருக்கிறாங்க. நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு சி அக்னீஸ்வரன், பத்திரிகையாளர் ஜீவ சகாப்தன், அரசியல் விமர்சகர் கோ சீனிவாசன், பாஜகவிலிருந்து திரு தூத்துக்குடி செல்வம் மற்றும் கொங்கு இளைஞர் பேரவையிலிருந்து உ தனியரசு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. ஐவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். ஜீவ சகாப்தன், உங்கள்கிட்ட இருந்து விவாதத்தை நான் துவங்குறேன். பாஜக அதிமுக கூட்டணி, அமித்ஷா அவர்களை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து வந்த பிறகு அவர் எதுவுமே நாங்கள் கூட்டணி குறித்து பேசவில்லை அப்படின்னு சொல்லிட்டார். பட் அமித்ஷா என்ன சொல்றாருன்னா, கூட்டணி தொடர்பாக ஆலோசனை நடைபெற்று வருகிறது, உரிய நேரத்தில் அறிவிப்பை வெளியிடுவோங்கிறாரு. எதை மையப்படுத்தி அவர் சொல்றாரு நினைக்கிறீங்க? இல்லை, கூட்டணியெல்லாம் உருவாயிருச்சு. இல்லை, இதை நான் பல முறை சொல்லியிருக்கேன். கூட்டணியிலே அப்படியே தான் இருக்குது. இவங்க கூட்டணியை விட்டு எப்போ விலகி போனாங்க? எங்கே ஒரு உதாரணம் சொல்லுங்கள். அவங்க விலகி போயிட்டாங்க. மக்களவைத் தேர்தலில் அவங்க விலகி போயிருக்கலாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்போ கூட அவங்க கூட்டணியில் தான் இருந்தாங்கங்கிற கணக்கு தான். அது ஒரு சொல்லி வச்சு செஞ்ச மாதிரி தான் எனக்கு பார்க்குறேன். ஸோ இப்போ அவங்க போயிட்டு வந்ததெல்லாம் சும்மா அந்த இவ்வளோ நாள் பிரிந்து இருந்தது மாதிரி போயிட்டு வந்திருக்கிறாங்க. கணக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த முறை 134 சீட்டுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க, 100 சீட்டை என்கிட்ட கொடுத்துருங்கிற அளவுக்கு அவங்க பேசிட்டாங்க. தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா என்ன செய்யுதுன்னா, அதிமுகவுடன் கூட்டணி வைக்கல, அது முழுக்க சர்வாதிகாரம் செய்யுது, மிரட்டுது, அடிபணியை வைக்கிது. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இது அதிமுக காரங்க கோவப்படுறாங்களோ இல்லையோ, நம்மை போன்ற இன உணர்வு கொண்ட தமிழர்கள் ஒரு திராவிட கட்சியை இப்படி ஒரு தேசிய கட்சி முழுங்க பார்க்குதே, ஒரு மதவாத கட்சி முழுங்க பார்க்குதேன்னு பதறோம். அதிமுகவை முழுங்க பாக்குறாங்க. அதுதான் மக்களவை தேர்தலுக்கே செஞ்சிருக்கலாமே. நீங்க மிரட்டி பணியை கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா, தேர்தலில் கூட்டணி இல்லைங்கிறனால பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிற கணக்குல எல்லாம் வர முடியாது. இதெல்லாம் பயங்கரமான ராஜதந்திரம். அது அமித்ஷாவினுடைய சோசியல் இன்ஜினியரிங். இந்தியா முழுக்கவே இந்த மாதிரி நிறைய கட்சிகள் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அவங்க இங்கே அதிமுகங்கிற கட்சியை அவங்க அப்படியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் அவங்க சந்தித்தது, பேசினது வேற ஒன்றும் இல்லைங்க. ஒரு மனிதர் போய் ஒரு பார்க்குறாரு அமித்ஷாவை, 3 கார் மாறுறாருங்க. இதெல்லாம் என்ன? இது இந்த மாதிரி இதே இவங்க மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவங்க இந்த மீட்டிங், தேசிய வளர்ச்சி குழு மீட்டிங்கில் மன்மோகன் சிங்கிட்ட எங்கள் தமிழ்நாடுக்கு பேச நீ அதிக டைம் தரேன்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செஞ்சாங்க. அப்போ நாங்களாம் டெல்லி செய்தியாளர்கள், நான் ஒரு 3 பேர் நிற்கிறோம். தமிழா இங்கிலீஷான்னு கேட்டு பேட்டி கொடுத்தாங்க. நல்ல நான் இருக்கு எனக்கு. இதில் நான் சொல்கிறது ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படிப்பட்ட டெல்லியை மிரட்டிய ஒரு பாரம்பரியம் கொண்ட ஒரு கட்சியிலிருந்து இன்னைக்கு அவரை பார்க்க போகிறேங்கிறாங்க. இல்லை, நாங்கள் புதுசாக ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேங்கிறாங்க. என்ன சார் கூட்டணி உருவாயிருச்சா, அதை பற்றி பேசலாங்கிறாங்க. இது ஒரு வகையில் ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஏன் தெரியுமா? பாஜகவுடன் கூட்டணின்னு அவங்களால வெளிப்படையாக சொல்ல முடியல பாருங்க. அதை அமித்ஷா தான் அறிவிக்கிறாரு. என்ன சொல்றாரு? அதிமுகவுடன் கூட்டணின்னு சொல்ல. அவர் பயன்படுத்திய வார்த்தை எவ்வளவு மோசமான வார்த்தை. தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெறும்னா இது என்னங்க அர்த்தம்? தமிழ்நாட்டில் அதிமுக தாங்க பெரிய கட்சி. இங்க பாஜகவுடைய அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுகவும் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாங்க. இதுவே அதிமுகவை அவமானப்படுத்தின ஒரு மிகப்பெரிய விஷயம். அதனால எடப்பாடி போயிருக்காரு, இன்னைக்கு செங்கோட்டையன் போயிருக்கிறாரு. இது என்ன கணக்கு தெரியுமா? எடப்பாடி தீர்மானிக்கிற இடத்துல இல்லைன்னு அவங்க காமிக்கிறாங்க. உங்க கட்சி சார்பில் வந்தாரு, அவர் உங்க கட்சியினுடைய ஹோல் ரெப்ரசன்டேட்டிவ் இல்லைன்னு காமிக்கிறாங்க. சோ அதுக்கு தான் செங்கோட்டையன் பேர். கண்டிப்பா எல்லாமே எங்க செக்ல இருக்கிறாங்க. ஆனா உன் கட்சிக்கு கட்டுப்பாட்டுல யாரும் இல்ல. நீங்க எப்படி எடப்பாடிக்கு எதிராக இல்லைன்னா எடப்பாடிக்கு மாற்றாக அப்படிங்கிற பார்வை வைக்கிறீங்களா? என்ன, ஒரு கட்சி ஒரு பாஜக தலைமையை பார்க்க செங்கோட்டையன் போவாரு, ஒரு நாள் தம்பிதுரை போவாரு, அடுத்து கருப்பண்ணன் ஒரு முறை போவாரு, வேலுமணி தங்கமணிலாம் தனித்தனியா போவாங்களா? என்னங்க இது? இல்ல, அவர் அமித்ஷா ஒன்றும் பார்க்கலையே. நிர்மலா சீதாராமனை பார்த்துருக்குறாங்க. சரி, இன்னைக்கு அதிமுக சார்பில் பேச வரக்கூடிய நண்பர்கள்ட்ட ஒரு கோரிக்கை. நிர்மலா சீதாராமனை சந்தித்து எங்களுக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் கிடைச்சதை விட ரொம்ப குறைவாக தான் இந்த 10 ஆண்டுகளை கிடைச்சிருக்கு. எங்களுக்கு வரக்கூடிய நிதி இன்னைக்கு அது ஒரு இஷ்யூவாக ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பேசப்பட வேண்டிய விஷயம். வர வேண்டிய நிதியெல்லாம் கடந்த முறை திட்ட கமிஷன் பரிந்துரைக்கிறத விட ரொம்ப குறைவாக போய்கிட்டு இருக்கு. 40% 30% பரிந்துரைத்து தமிழ்நாட்டுக்கு வருது அப்படின்னு கேட்கவா போயிருப்பாரு? இல்லை, இப்படி நீங்கள் சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் யாராவது இதை நம்புறாங்களா? நிர்மலா சீதாராமன் போய் தமிழனுக்காக வரியை கேட்க அவர் போனாரு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. யாரா ஒருத்தர் அப்படி பேச சொல்லுங்க பார்ப்போம் இந்த விவாதத்திலேயே. என்ன நகர்வு பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? டீலிங் அவங்க அதிமுகவை
பிச்சு எடுத்துட்டாங்கங்க. ஒற்றை நபர் செங்கோட்டையனை வைத்து அதிமுகவை என்ன டீலிங் பண்ணிட முடியும்? கட்சி பொதுக்குழு எல்லாம் எடப்பாடியே டீல் பண்ணியிருக்காங்க, ஓபிஎஸ்ஸே டீல் பண்ணியிருக்காங்க, டிடிவி தினகரன் டீல் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் அவங்க வளையத்துக்குள்ள வந்துட்டாங்க. செங்கோட்டையன் நான் பேசின எல்லாரோடையும் சீனியரானவருங்க. செங்கோட்டையன் இவ்வளவு நாள் அமைதியா இருந்தாரு. எடப்பாடியோட பல மடங்கு சீனியரானவர் வந்து செம்மலையும் செங்கோட்டையனும் தம்பிதுரையும் தான். அவங்க இவ்வளவு நாள் அமைதியா இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் இப்ப அவங்க டீல் பண்றாங்கங்க. பொதுச் செயலாளர் செங்கோட்டையன் அறிவிக்கலாம், சிஎம் கேண்டிடேட்டா நீங்க. பாஜக எப்படிங்க செங்கோட்டையனை? பாஜக தாங்க இயக்குது கட்சியினுடைய. நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? உண்மை அதுதான். ஏங்க ஒரு 3 கார் மாதிரி ஒருத்தர் போறாருங்க, பத்திரிகையாளர்களை பார்த்தா என்ன கேள்வி கேட்போம்? பத்திரிகையாளர்கள் இதை தான் கேட்பாங்க, இதுக்குதான் பாஜக கூட்டணி இல்லைன்னு 3 மாதத்துக்கு முன்னாடி சொன்னீங்களா அப்படின்னு. இப்ப தமிழ்நாட்டில் பாஜகவுடன் கூட்டணி என்று சொல்வதற்கே அவங்களுக்கு வந்து ஒரு அரசியல்வாதி பயப்பட வேண்டிய நிலை இருக்கு. அதை தான் ஒரு 3 காரி மாறி போனதை காமிக்குது. இன்னைக்கு செங்கோட்டையனை கூட்டு அவங்க தனியா பேசியிருக்கிறாங்க. அப்ப டீல் வந்து இதுதாங்க. சொல்லுங்க. அமித்ஷாவை எதற்கு பார்க்க போனோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தெளிவா அவர் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளோட தான் அவர் போயிருக்காரு. யாரு? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி அதான் அவர் சொன்னார். செய்தியாளர்கள்ட்ட இதெல்லாம் தெளிவா சொல்லியிருக்காரு அவரு. ஏங்க இதை பார்க்க போனவராங்க 3 கார் மாறி போகணும். இப்ப நான் அதான் சொல்றேனே, இன்னைக்கு நிர்மலா சீதாராமனை சந்தித்து தமிழர்களுக்கான வரி பகிர்வில் நீங்கள் மோசம் செய்கிறீர்கள் என்பதை கண்டித்து விட்டு வந்தார் செங்கோட்டையன். அதிமுக சார்பில் உள்ளவங்களை பேச சொல்லுங்க பாப்போம். தமிழ்நாட்டில் யாரா ஒருத்தர் நம்புவாங்களா? இன்னைக்கு செங்கோட்டையன் போய் நிர்மலா சீதாராமன் நம்ம ஜிஎஸ்டி வரி குறித்து கருத்து சொல்ல போயிருக்காங்க, நமக்கு வர வேண்டிய நிதியை குறைச்சிட்டாங்களேன்னு போய் தமிழ்நாடு சார்பாக அவர் கேட்க போயிருக்காரு அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். முழுக்க ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்க போனாங்கன்னு சொல்றாங்க, இவங்க கூப்பிட்டுருக்காங்க, அவங்க போயிருக்கிறாங்க. அந்த உரையாடலை தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஏதோ இவங்க பார்க்க போனோம்னு அவங்க டைம் கொடுத்த மாதிரி பேசாதீங்க. அவங்க கூப்பிட்டு என்னப்பா எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்கிறாங்க. ரொம்ப குறைவான தொகுதியில அதிமுகவுக்கு நிறுத்த வைக்கிறதுக்காகத்தான் இத்தனை அலுவலகம் பண்றாங்க. சரி சார், நீங்க செங்கோட்டையன் அவர்கள் மூத்த தலைவர், செங்கோட்டையனை மாதிரி நிறைய தலைவர்கள் இருக்காங்க. ஒரு மூத்த தலைவரை கூப்பிட்டு டெல்லியில பேசுறதுனால இங்க அதிமுகக்குள்ள என்ன செஞ்சிட முடியும்? அதிமுகவை செஞ்சுட்டாங்களே சார், இனிமே புதுசா செய்யணும்னு நீங்க சொல்றீங்க. அதிமுகவுக்கு ஒற்றை தலைமை இருக்கா, கூட்டு தலைமை இருக்கா, இரட்டை தலைமை இருக்கா? ஒற்றை தலைமையா மாறிட்டாங்களே. எடப்பாடி பழனிசாமி தானே ஒற்றை தலைமை. எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமைனா எதுக்கு அவர் வந்து அமித்ஷா போய் பாக்குறாரு, செங்கோட்டையன் போய் எதுக்கு பாக்குறாரு? எங்க எடப்பாடி பழனிசாமி இப்ப என் தலைமையில தான் சொல்லுங்க பாப்போம். ஓபிஎஸ் எப்படிங்க 2 நாளுக்கு முன்னாடி இவ்வளவு துணிச்சலா பேட்டி கொடுக்குறாரு? செங்கோட்டையன் போய் எதுக்கு தனியா பாக்குறாரு? செங்கோட்டையன் பார்க்க போனது எனக்கு தெரியாதுன்னு ஒரு தலைவர் சொல்றாருங்க. அவர் தாங்க இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர். செங்கோட்டையன் ஏன் பார்க்க போனார்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்டா அப்படியா எனக்கு தெரியாதுங்கிறாரு. பல விஷயங்களும் எடப்பாடி பழனிசாமி எனக்கு தெரியாது, பத்திரிகையாளர் சொல்லி தான் தெரியும்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாருன்னா இதுல இருந்தே கட்சி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, இன்னைக்கு இன்னொரு விஷயம் நடந்திருக்கு, அதோட தான் இதை பொருத்தி பார்க்கணும். எடப்பாடி அவர்களை சந்திக்கிறது, செங்கோட்டையனை தனியாக கூப்பிட்டு சந்திக்கிற அதே வேளையில் ஓட்டர்ஸ்னு ஒரு கான்செப்ட் வந்து எடப்பாடியோட விஜய் வந்து அதிக ஓட்டு வாங்குவாருன்னு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய மோசம் பாருங்க. அதிமுக எவ்வளவு பெரிய கட்சி, அந்த கட்சியை விட விஜய் ஜெயிப்பாராம். நேத்து வந்து சொல்றாரு திமுகவுக்கும் விஜய்க்கு தான் போட்டின்னு விஜய் சொல்றாரு. அடுத்த நாள் திமுகவுக்கு அடுத்து விஜய் தான் போட்டியில இருக்காருங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உண்டு பண்றாங்க. அதிமுகவை காலி செய்யறாங்க சார் அவங்க. அதிமுக காரங்களுக்காக நான் பேசுறேன்னு கூட எடுத்துக்கோங்க. அதிமுக காரங்க நியாயப்படி இதை உணர்ந்து பேசணும். இப்ப பாஜக எங்களை அழிச்சிருச்சே, விஜயை வச்சு எங்களை காலி பண்ண பாக்குறீங்களேன்னு உணரணும். அதிமுகவே இது முழுகி கொண்டு இருக்கிறது. இப்ப விஜய்க்கு வந்து 2வது இடம் இருக்கான். இது 10% எடப்பாடி பழனிசாமிக்கு 10%, விஜய்க்கு 28%. இங்க 18%, விஜய்க்கு 18, இங்க ஸ்டாலினுக்கு 28, இவங்களுக்கு வந்து 18%. அப்ப இதுக்கு பின்னாடி பாஜக அதிமுக கண்டிப்பா அதிமுகவை காலி செய்யறாங்க சார். பிம்பத்தை சிதைக்கிறாங்க, ஒண்ணுமே இல்லைங்கிறாங்க. இனி விஜய் தான் வரப்போறாருன்னு அவங்க பிம்பத்தை கண்டு பண்றாங்க. இவங்க சொல்ல விஜய் பேசுவாரு, விஜய் பேச இவங்க அதை செஞ்சு காமிப்பாங்க. புரியுதுங்களா? அதிகாரம் இருக்கு சார், பணம் இருக்கு சார், ஆட்சி இருக்கு. எல்லாத்தையும் வச்சு தமிழ்நாட்டுக்குள்ள என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே மகாராஷ்டிராவா இருந்தா என்னைக்கோ ஒரு சிண்டையை உருவாக்கி இருப்பாங்க. இல்ல நீங்க அதிமுகக்குள்ள பிரிவை நீங்க உருவாக்கணும், இல்ல எடப்பாடிக்கு மாற்றா ஒரு தலைவரை உருவாக்கணும்னா அன்றைக்கே உங்க ஓபிஎஸ் உருவாக்கி இருப்பாங்கல்ல. ஓபிஎஸ் வலிமையான தலைவர் அதிமுக. இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு அதிமுக இடம் இல்ல. நீங்க எடப்பாடிக்கு மாற்றா தலைவர்னா இன்னைக்கு கூட ஓபிஎஸ் அவரு கொண்டு வந்துக்கலாம். ஏன் அதிமுக தலைவர்களை உருவாக்குவது பாஜகவின் நோக்கம் இல்ல, அதிமுகவை இல்லாமல் செய்வது, ஒரு திராவிட கட்சியே இல்லாமல் செய்வது. கலைஞர்கிட்ட வந்து அவர் உதவியாளர் சண்முகநாதன் கேட்கிறாரு, எம்ஜிஆர் வந்து கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு, நம்ம திமுகங்கிற ஒரு பெரிய கட்சியை அவர் சதைச்சிட்டாருங்கிறப்ப கலைஞர் சொன்னாரு, திமுகவை ஒழிக்கல, எம்ஜிஆர் வந்து ஒழிச்சது காங்கிரஸை தான்.
தேசியவாத கட்சிகளையும் மதவாத கட்சியிலும் தான் எம்ஜிஆர் ஒழிச்சிருக்காரு. அது அந்த மாதிரி சிந்தனை உள்ளவர்களாம் அதிமுகவுக்கு போயிட்டாங்க. இல்லைன்னா அவங்க ஸ்தாபன காங்கிரஸ்லையும் சுதந்திரா கட்சியிலையும் பிரஜா சோசியலிஸ்ட்ங்கிற மாதிரி ஜனசங்கங்கிற மாதிரி போயிருப்பாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரெண்டுமே திராவிட கட்சி, ஒன்னு திமுக இன்னொன்னு அதிமுக. இதுதான் தமிழ்நாடு. எம்ஜிஆர் நல்ல காரம் பண்ணியிருக்காரு. தேசியத்தை ஒழிச்சிட்டு நம்ம திராவிட கட்சியில கொண்டு வந்திருக்காரு. அடிச்சாலும் பிடிச்சாலும் தமிழ்நாடு இந்த ரெண்டு கட்சி தான் அப்படின்னு சொல்லி கலைஞர் சந்தோஷப்பட்டார். இன்னைக்கு அந்த நிலையை உடைக்கிறாங்க. அதிமுக இல்லாத நிலை கண்டு வருந்துகிறேன்னு முதலமைச்சரே சட்டசபையில் சொல்றாரு. அக்னீஸ்வரன், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில போய் அமித்ஷாவை சந்திக்கிறாங்க. இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் போய் நிர்மலா சீதாராமனை சந்திச்சிருக்காங்க. என்ன சந்திப்பு, எதற்காக திடீர்னு விசிட்? இந்த சிட்டி பேங்க்ல தான் சொல்லுவாங்க 365 நாளும் வேலை செய்யும், 24 மணி நேரமும் இந்த வங்கி பணியாற்றும் அப்படின்வாங்க. மத்திய அரசும் மாநில அரசும் இந்தியாவில் 365 நாளும் 1825 நாளும் 5 ஆண்டுகள் அதிமுகவை பற்றி பேசுவதே தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, இந்தியாவினுடைய வளர்ச்சி என்று பாஜகவும் பிற கட்சிகளும் நினைச்சா நினைக்கிறவங்க தான் தோத்து போவாங்க. அவங்க போய் பார்த்தா என்ன பார்க்கிற ஒரு அரசியல மிக முக்கியத்துவம். அதுக்கு முந்தைய நாள் தான் முன்னாள் அமைச்சர்கள் போயிருக்காங்க, பொதுச் செயலாளர் போயிருக்காங்க. அவங்க கூட போகலாம். தனியா ஏன் போனாரு? தனியா போனாருன்னா பத்திரிகையாளர் கேட்டீங்கல்ல, அவரை போய் கேளுங்க. அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை உள்ளுக்குள்ள இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்ல சார். அதிமுகவை பிரச்சனை ஆக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய அல்லது மத்திய அரசினுடைய ஒரே தலையாய குறிக்கோள் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் மீண்டும் இந்த நியூஸ் 7ல தெளிவுபட ஜீவ சகாப்தன் நண்பர் நிறைய சொன்னார். அதிமுக இருக்கணுங்க, தமிழ்நாட்டுல திமுக இருக்கணுங்க. அவர் விரும்புறாரு. உண்மைதான், இருக்கும், இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? அதிமுக தலைவர்கள் எப்படி முடிவெடுக்கிறார்கள் என்று தெரியாது. அவங்க பாஜகவோட கூட்டணியா காங்கிரஸோட கூட்டணியா அது எனக்கு தெரியாது. ஆனால் அதிமுக என்கிற மாபெரும் இயக்கம் இருக்கும். ஏனென்றால் அரசியல் கட்சியை தாண்டி அதிமுக ஒரு பெரிய மக்கள் இயக்கம் அப்படிங்கறத மறந்துறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல. எதுக்கு நீங்க அந்த அதிமுக தொண்டர்கள்ட்டயா நீங்க சொல்லணும்? 25 நாளும் கேட்டுக்கிட்டே இருந்தா தேர்தல் தான் பதில் சொல்லும். அப்ப ஏதோ முடிச்சு இருக்கு. தேர்தல் தான் பதில் சொல்லும்னா மத்தியிலே உட்கார்ந்து கொண்டு முடிச்சு போறது மட்டுமே வேலையாக இருந்தால் அப்ப அரசியல் கட்சிகளுக்கு அந்த முடிச்சு அவுத்து விடுறதுக்கே 5 வருஷம் ஆயிருமே. நான் எதைத்தான் கேட்கிறேன், நீங்க நேரடியா வந்து மக்களை சந்தித்து, நான் இப்படி கூட சொல்றேனே, தலைவர்கள் எந்த முடிவும் எடுப்பார்கள், அந்த கட்சியோட கூட்டணி வைப்பார்கள். ஜீவா கேட்ட மாதிரி, அதாவது இவங்க கேட்டு போனாங்களா அவங்க அழைத்து இவர்கள் சென்றார்களா? அதையாவது சொல்லுங்க. இதெல்லாம் எப்படி சார்? கேட்டு போறாங்களா, அழைச்சு போறாங்களா? அது வந்து இன்விடேஷன் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்தளவில், தமிழ்நாட்டு இன்னைக்கு சொல்றேன், தமிழ்நாட்டில் அதிமுகவை கரைத்து தான் நாம் வாழ வேண்டும் என்கிற இந்த என்ன யாருக்கு அறமற்ற செயலை பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்கள் ஒருபோது விரும்ப மாட்டாங்க. யாரு செய்யறாங்க? ஒருபோது விரும்ப மாட்டாங்க சார். இப்ப நீங்க பேசும்போது நான் அமைதியா கேட்டேன்ல, இல்ல நீங்க எழுதிக்கங்க, அடுத்து கேளுங்க. நீங்க நெறியாளரா மாறிடாதீங்க. சரி, நீங்க பத்திரிகையாளர், அதோட நில்லுங்க. நான் இப்ப கேக்குறது, அவர் வந்து சொல்றாங்க அப்படின்னா நீங்க தான் கேக்குறீங்களே, இவர் அங்க போறாங்க, இவர் எங்க போறாங்க, எங்கேயும் போகட்டும் சார். அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்தை சார், தொண்டர்களுக்கு அதை கொடுக்கணும்ல சார். ஏடிஎம்கே இஸ் நாட் a leaders party, it is a cadres party, மறந்துடாதீங்க. அதனாலதான் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் அடிப்படை தொண்டனால் ஒரு பொதுச் செயலாளரை கொண்டு வர வேண்டும். சரி சார், ஆனா லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து தானே சார் அமித்ஷா பார்த்தாங்க. அதனால என்ன? இப்ப நீங்க இப்ப கேக்குறேன், இவ்வளவு கேட்டார்ல சாரு, நான் இப்ப கேக்குறேன். அங்க வேலூர்ல ரைடு நடந்துட்டு இருக்கு, அமலாக்கத்துறை இங்க சம்மன் கொடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் இங்க வந்து நிக்கிறாரு. திடீர்னு டெல்லிக்கு போனாரு மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர். அதை யாராவது நம்ம பேசணுமா? பேசலையே. எதுக்கு பேசல? அது அவங்க பேசாதீங்க. நீங்க தேர்தல் அறிக்கையில தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக தேர்தல் அறிக்கை எண் 2021 25, இதற்கு ஜீவ சகாப்தன் பதில் சொல்வார் என்று நான் நினைக்கிறேன். 25 தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லிருக்காங்கன்னா, 2021 9 லட்சம் கடன் இருக்கிறது. எதுக்கு? தமிழக அரசாங்கத்திற்கு. ஆனால் திரும்ப எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது 4,68,000 கோடி.
இப்ப டிபேட்டை வேற மாதிரி கொண்டு போகணும் இல்ல சொல்றீங்க. இல்ல நீங்க ஏன்? ஒட்டுமொத்த நான் டெல்லி தமிழ்நாடும் சந்திப்பை அதிமுக விட்டுட்டு- வேற மாதிரி கொண்டு போகணும்னு நினைக்கிற போது இதை முடிச்சு விட்டுருங்க. இதை மட்டும் முடிச்சு விட்டுருங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு தெரியும். நான் எங்க போனாலும் திரும்பி அங்க வந்துருவேன். நீங்க கேட்கிற கேள்விக்கு வர்றேன். அதனால இந்த 9 லட்சம் அப்படிங்கறத ஒரு ஆளுக்கு ஒரு பிறக்கிற குழந்தைக்கு 1,25,000 கடன் இருக்குன்னு சொல்லி திமுக சொல்லுச்சு. எப்ப 2021ல. ஆனா 2025ல தான் 9,25,000 கோடி கடன் இருக்கு. நான் என்ன கேக்குறேன், 9 லட்சம் கோடி கடன் வாங்க போறேன்னு சொல்லி 2021லயே திட்டமிட்டீங்க பாருங்க. இதை மறைப்பதற்காக அதிமுக சார் அங்க போறாங்க, இங்க போறாங்க. இல்ல அப்படி எல்லாம் இல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேஜ்ல மடைமாற்றம் செய்கிற வேலையை பாஜகவும் அதிமுகவில் ரொம்ப அக்கறையா இருக்காங்க. அதிமுகவில் ரெண்டு பேரும் தோத்து மூத்த போவாங்க. தலைவர் செங்கோட்டையனுங்கிற நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எது சார்? அதிமுகவில் மூத்த தலைவர் செங்கோட்டையனுங்கிற ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறேன். அவருடைய மூமெண்ட்ஸ அதிமுக தொண்டர்கள்ல இருந்து அரசியல்ல எல்லாரும் உற்று நோக்குவாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. தலைவர்கள் இல்லாமல், பொதுச் செயலாளர் இல்லாம, தங்கமணி வேலுமணி யாருமே இல்லாமல் அவர் போய் சந்திச்சிருக்காரு அப்படின்னா அது ஒரு பேசு பொருள். அந்த பேசு பொருளுக்கு பின்னாடி எப்படி இருக்கு? அவருக்கு அந்த நேரத்தில் தான் அமித்ஷா சொல்றார், கூட்டணி தொடர்பான ஆலோசனை நடைபெற்று வருகிறது, உரிய நேரத்தில் அறிவிப்பை வெளியிடுவோம்னு அமித்ஷா சொல்றார். இந்த ரெண்டையும் பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அதாவது சார், நீங்க பொருத்தி பாருங்க சார். ஆனா சொந்த காலில் நின்று தன் சித்தாந்தத்தை சொல்லி அதன் மூலம் பிற கட்சிகளை சேர்க்காமல் தனித்து நின்று ஆட்சிக்கு வந்தால் உங்களை தமிழ்நாடு வரவேற்றுக்கிறதுன்னு அர்த்தம். ஆனா நீங்க அதுக்கு தயாராகவே மாட்டேங்கிறீங்களே. ஆனால் அதிமுக அப்படிங்கிற ஒரு பெரிய இயக்கம் சார், இன்னைக்கு எதிர்க்கட்சி. நீங்க என்னென்னமோலாம் வந்து சொல்லி விடுறீங்க. நாட்டுக்கு நிறைய அறிவாளிகள் தேவையில்லை. அதாவது எடப்பாடி பழனிசாமி முடிச்சு போடுறதுக்கு அறிவு தேவையில்லை, அழிக்கிறதுக்கு அறிவு தேவையில்லை, வாழ வைக்கிறதுக்கு அறிவு தேவை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமித்ஷா அவர்களும் சந்தித்து விட்டு வருகிற போது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரும் அப்படிங்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கான சரியான பதில தமிழ்நாட்டில் சொல்லல. ஆனால் இன்று டெல்லிக்கு செங்கோட்டையன் செல்றாரு, அமித்ஷா சொல்றாரு கூட்டத்தொடர்பான ஆலோசனை நடைபெற்று வருகிறது. அப்போ எடப்பாடி பழனிசாமியோட ஆலோசனை நடைபெறவில்லை, செங்கோட்டையனோட ஆலோசனை நடைபெறுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகுது இல்ல சார். நாம நிறைய அப்ப எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து கொண்டு செங்கோட்டையனோட தமிழ்நாட்டில் என்னன்னா நிறைய நம்ம அரசியல் பேசிட்டோம் சார். ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளோ தமிழ்நாட்டில் நீட்டு விலக்கு வருமா, பொருளாதாரம் உயருமா உராதா அதெல்லாம் நம்ம பேசவே மாட்டேங்கிறோம். அதெல்லாம் அதிமுக மட்டுமே பேசும் பொருளா எல்லாம் பேசிட்டு இருக்கோம் சார், எல்லாம் பேசிட்டு இருக்கோம் சார். இதுக்கு சொல்லிருங்க சார், இதுக்கு ஒரு புரிதலை எனக்கு சொல்லிருங்க. எதுக்கு சார்? அதாவது எடப்பாடி பழனிசாமியோடு நடைபெற்ற கூட்டமும் அதற்கு பிறகு திரு செங்கோட்டையன் அவர்களுடைய டெல்லி பயணமும் யாரோடு முடிவு செய்யப்படுகிறது? கூட்டணி யாரோடு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது? அதிமுக என்கிறது ஆண்டவனோடு தான் முடிவு செய்ய வேண்டியது. கடந்து போறீங்களா? மெல்லியதாக கடந்து போயிடுறீங்க. மெல்லியதாக கடக்கவில்லை. அமித்ஷா அவர்கள் அதிமுகவுக்கு கடிவாளம் போட முடியாது. அப்ப டெல்லிக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்ல டெல்லிக்கு எடப்பாடி பழனிசாமி போனது அவர் தான் சொல்லிக்கிறார், மக்கள் பிரச்சனைக்கு தான் போனேன்னு இருக்கிறார்ல, வேற என்ன போனது? அதுக்கு தான் சொல்லியிருக்கிறாரு, வேற என்ன? ஆகவே நீங்க திரும்ப திரும்ப அதிமுகவை பலவீனப்படுத்தி அதிமுக பலவீனப்படுத்துறீங்க நீங்க. ஆனா அதிமுக பலவீனமாகல, அத முதல்ல புரிஞ்சுக்கிறோம். 2 பொதுக்குழு கூட்டி யார் அப்படி பலவீனப்படுத்த சொல்றாங்கல்ல, இப்படி போனாங்க அப்படி போனாங்கன்னு. அதிகாரப்பூர்வமான எதிர்க்கட்சியா இன்றும் அதிமுக தான் இருக்கு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இருக்கிறாங்க. ஆனா இங்கு விஜய் என்ன சொல்றாருன்னா திமுக வர்சஸ் தாவேகாங்கிறாரு. இன்னைக்கு ஜீவசகாப்தன் குறிப்பிட்ட மாதிரி சி ஓட்டருடைய கருத்து கணிப்புல கொஞ்சம் திமுக அதுக்கு அடுத்தபடியா விஜய்க்கு தான் நம்பர்ஸ் வருது, அதுக்கு அடுத்தபடி தான் அதிமுக வருது. இந்த நகர்வை எப்படி பாக்குறீங்க? அதாவது கையில் பல ஆயிரம் கோடி பணமும் ஊரறிஞ்ச முகமும் இருந்தால் டொனால்டு ட்ரம்ப்பை கூட இவங்க போட்டியாளரா வச்சுக்கலாம், வெற்றியும் பெற்றலாம், போட்டியாளரா வச்சிருக்கலாம், வெற்றியும் பெற்றலாம் டொனால்டு ட்ரம்ப் மாதிரி. அதை நான் சொல்லல. இல்ல நீங்க அந்த டொனால்டு ட்ரம்ப் எக்ஸாம்பிள் சொல்லும்போது வெற்றியும் பெற்று விடலாம். அப்படி ஒரு பிம்பத்தை நீங்க கட்டமைக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற நிலைமை எல்லோருமே வந்து ஒன்னு திமுக கூட்டணி, பிறகு அங்க 13 கட்சி இருக்கு, பிற கட்சிகள்லாம் இங்க தனியா நிக்குது. தனியா நிக்கிற எல்லாரும் நான் தான் முதலமைச்சர், எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி,
ஏன் உங்களுக்கும் பாஜகவுக்கும் போட்டி, உங்களுக்கும் காங்கிரஸுக்கும் போட்டி, உங்களுக்கும் ட்ரம்புக்கும் போட்டி, உங்களுக்கும் புட்டினுக்கும் போட்டி? என்ன சார் இது? தேர்தலில் சந்திக்காத ஒருவர், தேர்தலில் நிக்காத ஒருவர், 2024 தேர்தலில் நிக்காத ஒருவர், வாக்கு சதவீதமே என்ன என்று தெரியாத ஒருவர், குழந்தையே இன்னும் கருவே உருவாகாத ஒருவர், நான் வந்து பேர் வச்சிட்டேன், பெர்த் சர்டிபிகேட்டே வாங்கிட்டேங்க அப்படின்னா அந்த பெர்த் சர்டிபிகேட் செல்லுமா? அப்படி யாராவது கொடுப்பாங்களா? அப்படி கொடுத்தா அது நல்ல பிறப்பு சான்றிதழா? அது ஃபேக் இல்ல? இல்ல, சென்சஸ் எடுத்து அதன் மூலமா தானே சொல்லியிருக்காங்க. ஒரு தேர்தல்னா எங்க, எந்த நிறுவனம் சாம்பிள்ஸ் எடுத்திருப்பாங்க? எந்த நிறுவனம், எந்தெந்த ஊர்ல நடத்துனீங்க, எத்தனை வயது காரட்ட நடத்துனீங்க? அப்படி பார்த்தா அந்த சென்சஸ் ஏன் ஈரோடு கிழக்குல, ஏன் அந்த சென்சஸ்ல அரசாங்கம் நடத்தக்கூடிய தேர்தல் மத்திய தேர்தல் ஆணையம் நடத்துதுல, அதுல ஏன் நிக்கல? ஓ, உங்களுக்கு பிரைவேட் சென்சஸ் தான் பிடிக்கலையா? அதான் பூமிங். இதெல்லாம் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு 2026ல மக்கள் சில கட்சிகளுக்கு பேரதிர்ச்சியை தருவார்கள். தூத்துக்குடி செல்வம், வணக்கம். கூட்டணி தொடர்பாக ஆலோசனை நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது சம்பந்தமா நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்வி நேர நிகழ்ச்சி சந்திப்போம். உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் இந்தியா வெளியேறி இருப்பது எதை காட்டுகிறது? சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு விவாதத்துக்குள்ள வாங்க, அது டோட்டலா வேற. அதுக்கு உங்களுடைய ரியாக்ஷன் என்ன? நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தீர்மானத்துக்கு ஆதரவாக இந்தியா வாக்களித்திருக்க வேண்டும் சொல்ல வரீங்க. மாநில சுயாட்சி இல்லாமையா இப்ப ஆட்சி நடக்குது? அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா மறுக்கிறீர்களா தான் உங்கள்ட்ட கேட்கிறேன். வழக்கம் போல எதிர்க்கட்சிகள் அரசியலுக்காக குற்றச்சாட்டு. என்னுடைய கேள்வி இந்த இடத்துல தான். கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. ஒரு நாளின் உதயம் முதல் அஸ்தமனம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் குறுஞ்செய்திகளாக, வீட்டு வாசல் முதல் விண்மின் மண்டலம் வரை அலசும் அரிய செய்திகள், 24 மணி நேரத்தின் முக்கிய உலக நிகழ்வுகள் அனைத்தும் 100 செய்திகளாக 30 நிமிடத்தில், விளம்பர இடைவெளியின்றி விறுவிறுப்பான விரைவு செய்திகள், நான்-ஸ்டாப் 100 தினமும் காலை 8 மணிக்கு. உள்ளூர் கோயில்கள் முதல் உலக பிரசித்தி பெற்ற கோயில்கள் வரை சிறப்பு வழிபாடுகள், பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள் சிறப்பு நேரலையில், பல்வேறு கோவில்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சியும் தொகுப்பாக, ஆன்மீக செய்திகள் என அனைத்தும் உங்கள் உள்ளங்கையில். நியூஸ் 7 தமிழ் பக்தி ஆன்மீக பயணத்தின் டிஜிட்டல் முகவரி. உடல் நலம் குறித்த சந்தேகமா? சிகிச்சை முறைகள் குறித்த குழப்பமா? உடல் நலம் மற்றும் மனநலம் குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கும் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய சிகிச்சை முறை முதல் அதிநவீன சிகிச்சை முறைகள் வரை விரிவான தகவல்களை உங்கள் விரல் நுனியில். ஆரோக்கிய வாழ்விற்கான வழிகாட்டியாக உங்கள் நியூஸ் 7 தமிழ் ஹெல்த். யாக்கை காக்க. உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில்
உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் இந்தியா வெளியேறி இருப்பது எதை காட்டுகிறது? சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு அது சரி. விவாதத்துக்குள்ள வாங்க, அது டோட்டலா வேற. அதுக்கு உங்களுடைய ரியாக்ஷன் என்ன? நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தீர்மானத்துக்கு ஆதரவாக இந்தியா வாக்களித்திருக்க வேண்டும் சொல்ல வரீங்க. மாநில சுயாட்சி இல்லாமையா இப்ப ஆட்சி நடக்குது. அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா மறுக்கிறீர்களா தான் உங்கள்ட்ட கேட்கிறேன். வழக்கம் போல எதிர்க்கட்சிகள் அரசியலுக்காக குற்றச்சாட்டுகள். இது என்னுடைய கேள்வி இந்த இடத்துல தான். கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. கேள்வி நேரம் தொடர்கிறது. அதிமுக பாஜக அமித்ஷாவின் கணக்கு என்ன? தூத்துக்குடி செல்வம் சார், கூட்டணி தொடர்பாக ஆலோசனை நடைபெற்று வருகிறது, உரிய நேரத்தில் அறிவிப்பை வெளியிடுவோம் அமித்ஷா சொல்றாரு. யாரோடு ஆலோசனை நடைபெற்று வருது, தகவலை சொல்லுங்க சார். நியூஸ் 7 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு எக்கோ அடிக்கணும். நியூஸ் 7 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். அதாவது மாண்புமிகு உள்துறை அமைச்சர், இந்திய அரசினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மிக மூத்த தலைவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர், பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிற மிக மூத்த தலைவர், பொறுப்பான தலைவர்களே ஒருவர். அதுல இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன்னா, நாங்க யாரோட கூட்டணி வைக்கோம், யாரோட கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கோங்கிறத வெளிப்படுத்த வேண்டிய நேரம் இன்னும் வரவில்லை. அதாவது வெளிப்படுத்த வேண்டிய நேரம் இன்னும் வரல. அத வெளிப்படுத்த வேண்டிய நேரத்துல வெளிப்படுத்துவாங்க. அது உரிய முறையில் உரிய தலைவர்கள், தகுதி வாய்ந்த தலைவர்கள் அதை வெளிப்படுத்துவாங்க. அதே நேரத்துல நான் ஒரே ஒரு செய்தி மட்டும் என்ன சொல்றேன்னா, என்னுடைய அருமை அண்ணன், நான் பெரிதும் மதிக்கிற ஜீவ சகாப்தன் அவர்கள் நான் ஒரு தமிழராக எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு, ஆத்திரமா இருக்கு, ஒரு திராவிட கட்சியை அழிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி தமிழ் உணர்வை சொன்னாரு. நான் ஒண்ணு கேட்க, அண்ணன் ஜீவ சகாப்தன் அவர்கள் மூலமாக நான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு கேள்வி வைக்கேன். என்ன கேட்டீங்கன்னா, 2009 2004 இன்னும் சொல்ல போனீங்கன்னா 1999 இருந்து 2004 வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சரவையில், அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய அமைச்சரவையில் திமுக அமைச்சர்களாக பங்கெடுத்திருந்தார்கள். ஒண்ணு. இரண்டாவது, 2009 மிகப்பெரிய கோரமான படுகொலை இலங்கையில் நடக்கிற பொழுது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்தார்கள். மத்தியிலும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. அதை வச்சுக்கிடுவோம். இதெல்லாம் இது பொதுவான செய்தி. இன்னொன்னு, 2011 அதாவது இடி என்போர்ஸ்மெண்ட்டை வச்சு நாங்க மிரட்டுற மாதிரி ஜீவ சகாப்தன் அவர்கள் சொன்னதுனால சொல்றேன். 2011 அறிவாலயத்தில் கீழே தகவல் தான் நமக்கு காங்கிரஸோடு கேளுங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன். அறிவாலயத்தில் கீழே காங்கிரஸோடு பேச்சுவார்த்தை மேல வரலாறுகள் தெரியும் சார். அது தெரியும்ல, நிறைய விஷயம் தெரியும். இப்ப நமக்கு தெரியாத விஷயம் அமித்ஷா யாரோட கூட்டணி பேசுறாரு அப்படிங்கறத நமக்கு தெரியாது. அந்த விஷயம் தான் நமக்கு வேணும். அதாவது இல்ல நீங்க அதெல்லாம் யாருக்கு தெரியாம இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். அது சொல்லுங்க சார். அதிமுக அப்படி எந்த சம்பவங்களும் இல்லைன்னு சொல்றாங்க. நீங்களா சொல்லுங்க பாஜக சார்பில். நாங்களும் தானே சொல்றோம். நாங்களுமே அதற்கான காலம் கணியட்டும், கணிந்த பிறகு நாங்கள் உரிய முறையில நாங்கள் பொது விவாதங்கள்ல பத்திரிகையாளர்கிட்ட சொல்லுவோம். இன்னொன்னு, ஒரு அரசியல் ஒரு அண்ணா சொல்லுங்க, ஜீவாண்ணா ஏதோ சொல்றீங்க. இந்த காலகட்டத்துல திராவிட இயக்கத்தை பத்தி உங்களோட அதிகம் தெரியுமா? திராவிட இயக்கத்துல நீங்க தொடர்ந்து பயணித்தவர் நீங்க. விவாதத்தை வேற அமித்ஷா சொன்னதுக்குள்ள வந்துருவோம். சொல்லுங்க சார். கூட்டணி நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, 2026ஆம் ஆண்டு எங்களுடைய மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர், பாரதிய ஜனதா கட்சியோட மூத்த தலைவர் அவர்கள் சொல்லி இருப்பதை எப்படி பொருள் கொள்ளணும்னு சொன்னா, 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அரசு அமையும் என்பதை அழுத்தமாக அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இதோடு இதுக்கு மேல இதுல நம்ம அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணி தானா? ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணி தானா? 2024 மக்களவை தேர்தலில் எந்த கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் இருந்தோ அதே கட்சிகளோடு
புதிய கட்சிகள் எல்லாம் கிடையாது. ஒரு விஷயம் அண்ணா ஒண்ணே ஒண்ணு கேளுங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் இருக்கும்னு நீங்க எப்படி நினைக்கீங்க? எப்படி உத்தரவாதமா சொல்றீங்க? சரி, இன்னும் சொல்ல போனீங்கன்னா கூட்டலும் கழித்தலும் சேர்ந்தத கூட்டலும் கழித்தலும் வகுத்தலும் பெருக்கலும் தான் கணக்கு. செல்வன் சார், எங்க கழியுது எங்க கூடுது அதையாவது சொல்லுங்க சார். இல்ல நான் என்ன சொல்றேன், திமுக கூட்டணியில இருந்து நிறைய பேர் வெளியே வந்துருவாங்கன்னு நான் சொல்றேன். சரி, அவங்க வந்து பாஜக சேருவாங்கன்னு சொல்றீங்களா? தேசிய ஜனநாயக கூட்டணியில சேருவாங்கன்னு சொல்றீங்களா? அண்ணா நான் ஒரே ஒரு விஷயம் என்ன கேளுங்கன்னா, நீங்களும் ஒரு மூத்த நெறியாளர், மரியாதைக்குரிய அண்ணன் ஜீவசகாப்தனுக்கு நிறைய அரசியல் வரலாறுகள் தெரியும். நான் ஒண்ணு என்ன சொல்றேன்னா, அரசியல்ல யாராவது ஒருவர், காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி சேரல, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவும் அண்ணா திமுகவும் கூட்டணி சேரல, மற்ற எந்த கட்சி யாரோட சேரல சொல்லுங்க? எந்த கட்சி யாரோட சேரல? அதனால நீங்க அரசியல்ல கூட்டணிகள் மாறும். இல்ல ஏன் மறைக்கிறாங்க சார்? இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நாங்க இந்த கட்சியோடு செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு வெளிப்படுத்துறதுல என்ன அச்சம் இருக்க போகுது? ஆமா, நாங்க டெல்லியில வந்து எடப்பாடி பழனிசாமி சந்திச்சாரு, திரு செங்கோட்டையன் அவர்கள் சந்திச்சாங்க, நாங்க இது சம்பந்தமா தேர்தல் சம்பந்தமா பேசணும் அப்படின்னு வெளிப்படுத்துறதுல, டைரக்டா வெளிப்படுத்துறதுல என்ன பிரச்சனைங்க இருக்கு? நீங்க ஒரே ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்துறை அமைச்சரை சந்தித்து விட்டு வெளியே வந்து என்ன சொல்றாரு, நாங்க தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக பேசணும்னு சொல்றாரு. இதை விட என்ன சொல்ல முடியும்? அதனால எங்களுடைய அண்ணா ஒரு ரெண்டு அரசியல் சந்திக்கிற பொழுது சொல்லுங்க சார், நலனுக்காக சந்திச்சோம்னு சொல்றாங்க. ஆனா அமித்ஷா அவர்கள் எக்ஸ்தல பதிவு பார்த்திருப்பீங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும் சொல்லி இருக்கிறாரு. இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களுடைய டெல்லி விசிட்டுக்கு அப்புறமாட்டு கூட்டணி தொடர்பான ஆலோசனை நடைபெறுது அப்படின்னு வருது. ஆனா யாரோடு அப்படிங்கிற ஒரு பூடம் வைத்தே அவர்களுடைய பேச்சு போயிட்டு இருக்கு. நான் ஒண்ணு சொல்றேன் அண்ணன், 2 மருத்துவர்கள் சந்தித்தால் மருத்துவத்துறையை சார்ந்து ஆலோசனை நடத்துவாங்க. 2 வழக்கறிஞர்கள் சந்திச்சாங்கன்னா வழக்கு தொடர்பாக ஆலோசனை நடத்துவாங்க. 2 பத்திரிகையாளர்கள் சந்தித்தால் பத்திரிகை ஊடகத்தினுடைய வளர்ச்சி வீழ்ச்சி அதை பற்றி ஆலோசனை நடத்துவாங்க. அதே போலவே 2 அரசியல் கட்சி தலைவர்கள் சந்திக்கிற பொழுது அதுல அரசியலும் விவாதிக்கப்பட்டிருக்கும். அதெல்லாம் பொது வெளியில பேச வேண்டிய நேரம் வரும்போது பேசுவோம். காலம் கடியும். இல்ல இப்பவே பேசினா என்ன பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க? இப்பவே பேசினா என்ன பிரச்சனை வரும்? நான் ஒண்ணே என்ன கேட்டீங்கன்னா, இப்பவே பேச வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. இன்னும் குறைந்தபட்சம் ஒரு 10 மாத காலம் இருக்கிறது. இந்த செய்திகளை நீங்களும் நானும் பேசுவதற்கு இன்னும் 10 மாத காலம் இருக்கிற காரணத்தால் ப்ரீ மெச்சூர்டு பீரியட்ல, அதாவது முதிர்ச்சி அடையாத, இன்னும் சொல்ல போனா கனியாத காலத்தில் காயை பறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால காய் நன்றாக காய் விளைந்திருக்கிறது. அது நன்றாக பழுக்கிற வரை காத்திருப்பதுதான் ஒரு நல்ல. தூத்துக்குடி செல்வம் சார், உங்களுக்கு டெல்லியில நிறைய சோர்சஸ் உண்டு, அதன் அடிப்படையில சொல்லுங்க. செங்கோட்டையன் அவர்கள் இன்று டெல்லிக்கு போயிருக்காங்க, நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்திருக்காங்க. எதற்காக பார்த்தாங்க? உங்க சோர்சஸ்ல சொல்லுங்க சார். அதாவது மரியாதைக்குரிய மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய மகள், தமிழ்நாட்டிலே பிறந்தவர். அவர் வந்து அதிமுகவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான அண்ணன் செங்கோட்டையர் 1977ஆம் ஆண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் கட்சியை தொடங்கி சந்தித்த முதல் தேர்தலில் இருந்து இன்றைக்கு வரை அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இடையில் ஒரே ஒரு டெல்லி மேட்டர்லாம் வேலுமணி தான் சார் பாத்துக்குவாரு. உங்களுக்கு இல்ல அதான் சொல்றாங்க, விஷயங்களை வேலுமணி இதுவரைக்கும் டெல்லி போகல, திடீர்னு செங்கோட்டையன் இப்ப செங்கோட்டையனை வச்சு மூவ் பண்றாங்களா பாஜக அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் கேக்குறாங்க. ஜீவா அவர்களுடைய கேள்வியை நானும் உள்வாங்கி கேட்கிறேன். செங்கோட்டையன் அவர்களை வைத்து பாஜக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்துறாங்களா? வெளிப்படையாவே கேட்கிறேன். நான் சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அண்ணாவுக்கு பிறகு டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த பட்டியலில், முதலமைச்சர் பட்டியலில் இல்லை. டாக்டர் நாவலர் தான் இருந்தார், டாக்டர் கலைஞர் இல்லை. ஆனால் கலைஞருடைய சாமர்த்தியம் மக்கள் திலகம் சார், இதெல்லாம் நீங்க எம்ஜிஆர் கேட்கணும், பெரியார்ட்ட கேட்கணும். அவங்க தான் கலைஞரை கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப பழசு சார். எம்ஜிஆர் ஏன் சார் கொண்டு வந்தாரு கலைஞரை? சார் உட்கார்ந்திருக்காரு, அக்னிவேல் சாருக்கு வரலாறு தெரியும். எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தாரு. எம்ஜிஆர் ஏன் ஆதரிச்சாரு கலைஞரை?
பெரியார் ஏன் கலைஞர் ஆதரிச்சாரு? அதெல்லாம் வேற வரலாறு சார். நம்ம பதிலுக்குள்ள இதுக்குள்ள வந்து சப்ஜெக்ட்டுக்குள்ள வந்துருவோம். திரு தூத்துக்குடி செல்வம் சார், நீங்க ஒரே ஒரு விஷயம் கேளுங்க சார். நான் ஒரே ஒரு விஷயம், எங்களுடைய அரசியல் கட்சி எந்த திசையில் பயணம் செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற மாலுமிகளாக எங்களுடைய தலைவர்கள் இந்தியா அகில இந்தியா. சரி, ஓகே ஓகே, சரி சார், சரி. மோடி, அமித்ஷா இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை இருக்காங்க. சரி, ஓகே சார். நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், எங்களை பார்த்து நான் ஒரே ஒரு விஷயம், எங்களை பார்த்து உங்களுக்கு எதுக்கு அச்சம் வருகிறது? சரி, நான் பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தூத்துக்குடி செல்வம் சார், தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து பேசுவோம். நேரம் குறைவா இருக்கு, அடுத்தடுத்த நபர்கள்ட்ட நம்ம போக வேண்டியது இருக்கு. கோ சீனிவாசன் சார், செங்கோட்டையன் அவர்களுடைய பயணம், டெல்லி பயணம் எதற்காக? அதாவது இன்றைக்கு பெயர்ச்சி இன்னைக்குன்னு சொல்றாங்க. இந்த பெயர்ச்சி இன்னைக்குன்னு சொல்றாங்க. சில பேர் அடுத்த ஆண்டு 26ல தான் பெயர்ச்சின்னு சொல்றாங்க. இந்த பெயர்ச்சியிலேயே நிறைய குழப்பங்கள் இருக்கு. இது அரசியல். இந்த அரசியல்ல அரசியல் பெயர்ச்சி தேர்தல் நேரத்துல எப்படி வேணாலும் மாறலாம். அது ஒவ்வொரு கட்சியினுடைய சொந்த முடிவு. நமக்கான நிதியமைச்சருங்கிறது நமக்கான நிதியமைச்சர், உள்துறை அமைச்சர் இந்தியாவிற்கான உள்துறை அமைச்சர். இவங்களாம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரோ அல்லது மற்றவர்களோ பார்க்க கூடாது என்று ஏதாவது வரம்பு இருக்கிறதா? அதை பார்க்கலாம் சார். இப்போ எடப்பாடி பழனிசாமில இருந்து எல்லாருமே போய் தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் குறித்து பேசிட்டு வந்துட்டாங்க. திரும்ப திரு கே செங்கோட்டையன் அவர்கள் போனதுக்கான ஒரு காரணம் ஏன்னா, எடப்பாடி பழனிசாமி எதுக்கு போனாருங்கிறத அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். செங்கோட்டையன் எதுக்கு போனாருங்கிறது தெரியணும்ல. உங்களுக்கு தெரியும்னா நீங்க சொல்லுங்க சார். இல்ல, அதாவது அவர் முன்னாள் அமைச்சர், அரசியல்ல ஒரு மூத்த மோடி. அதிமுகவினுடைய சார்பா தான் அவர் போனாருன்னு அதிமுகவும் சொல்லல, அவரும் சொல்லல. நான் அதிமுகவோட சார்பா இந்த விஷயத்துக்காக தேர்தல் கூட்டணிக்காக எல்லாம் போய் பார்த்தேன்னு அவரும் சொல்லல. எதுக்காக ஒரு எதுக்காக? இல்ல, அது ஒரு சொந்த பிரச்சனைங்க. அவர் சொந்த காரணத்திற்காக பல்வேறு விஷயங்களுக்காக அவர் போயிருக்கலாம். அதுக்கும் கட்சிக்கும் கூட்டணிக்கும் ஒரு தொடர்பை ஏன் ஏற்படுத்த பாக்குறாங்கன்னு தான் புரியல. அதாவது நண்பர் மரியாதைக்குரிய ஜீவ சகாப்தன் கவலைப்பட்டாரு, அவருக்கு நன்றி. அதிமுக ஒரு நாளும் கரையாது. எந்த காற்றும் இந்த ஒளியை அணைச்சிட முடியாது, மறைச்சிட முடியாது. அதிமுகவினுடைய கூட்டணி முடிவை யார் அறிவிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு போன பிறகுதான் அமித்ஷா சொல்றாரு கூட்டணி தொடர்பான ஆலோசனை நடைபெற்று வருகிறது அப்படிங்கிறாங்க. அப்ப கூட்டணி பேச்சுவார்த்தைய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு அமித்ஷா பேசினாரா, இல்ல செங்கோட்டையன் அவர்கள் அதை முடிவு பண்ற இடத்துல இருக்கிறாரா? இல்ல, மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான உரிமையை அவர் பெற்றவர். அவர் எந்த கட்சியோடு கூட்டணி வைக்கணுங்கிறது அவருடைய விருப்பம். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுகவினுடைய சுய விருப்பம் எங்கே முடிவு பண்ண முடியும் தெரியுங்களா? சீனிவாசன் சார், உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப அதிமுகக்குள்ள போஸ்டர் வார் எப்படி போயிருக்கு. எடப்பாடிக்கு ஈக்குவலா செங்கோட்டையன் அவர்களுடைய புகைப்படங்கள் வைத்து ஒவ்வொரு போஸ்டரும் அடிக்கப்படுகிறது. அன்னூர்ல என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த நேரத்தில் இவங்கெல்லாம் போன பிறகு அடுத்த நாளே மறுநாளே இவங்க போயிருக்காங்க அப்படிங்கிறத சாதாரண விசிட்டா, சொந்த காரணங்களுக்கான பயணமா எப்படி எடுத்துக்க முடியும் சார் ஒரு அரசியல் பார்வையில இருந்து? இல்ல, அதாவது நம்ம எதையாவது ஒரு கற்பனையை வச்சு இதற்கு தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறது முதல்ல ஒரு தவறான விஷயம். அண்ணன் செங்கோட்டையனோ அல்லது மற்ற முன்னணி தலைவர்களோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராகவோ அல்லது வேறு குந்தகம் ஏற்படுத்துகின்ற எந்த முயற்சியிலும் யாரும் ஈடுபடல. அதற்கான செய்தியும் ஆதாரமே இல்லாத செய்தி எதுவுமே இல்லை. அப்ப எதற்கு ஆதாரம் இல்லாத ஒரு செய்தியை ஒப்பிட்டு இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு நம்ம ஒரு கற்பனை வர்ணம் பூச வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மத்திய நிதியமைச்சரை திடீரென்று கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவர் சந்திக்கிறார் அதிமுகனா என்ன சொந்த காரணம்? கட்சி நலன்கள் சார்ந்து சொந்த காரணத்திற்காக மத்திய நிதியமைச்சரை சந்திச்சாங்க அப்படின்னு மட்டும் எடுத்துக்க முடியுமா? இல்ல, ஒரு சீனியர் பல்வேறு பொதுச் செயலாளர் மத்திய நிதியமைச்சரை சந்திக்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் பொதுச் செயலாளர்கிட்ட சார்ந்து பேசிட்டு போயிருக்கணும். கட்சி சார்ந்து ஏதாவது ஆமா இந்த தரவுக்காக நாங்க போய் சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். எதையுமே சொல்லலையே சார். அதாவது நியூஸ் 7 மூலமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் நல்ல தெளிவா இருக்காங்க, எந்த குழப்பமும் இல்லாம இருக்காங்க. நான் ஒரு முறை இல்ல பல முறை நம்மளுடைய அரசியல் விவாதங்கள்ல நிறைய தகவல்களை நானும் சொல்லியிருக்கிறேன், அதிமுக சார்பா பேசுறவங்களும் சொல்லியிருக்கிறோம்.
தொண்டர்கள் கட்டுக்கோப்போடு எந்த குழப்பமும் இல்லாம இருக்கிறாங்க. கட்சியுடைய பொதுச் செயலாளர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு, அவகாசம் இருக்கிறது. ஒரு உறுதிமிக்க தலைவருங்க அதிமுகவிற்கு. இதுலதான் நீங்க சரியா கவனிக்கணும். ஒரு உறுதிமிக்க தலைவராய் இந்த கட்சியை எந்த நேரத்துல எந்த முடிவு எடுக்கணும்னு தெளிவா சொல்லியிருக்கிறார். நீங்க இதை விட எந்த விஷயத்தையும் யாரும் சொல்ல முடியாது. தலைவர் அப்படின்னா தலைவர் போன அடுத்த நாள் செங்கோட்டையன் அவர்கள் போகிறார் அப்படின்னா அந்த உறுதித்தன்மையே ஒரு சேலஞ்சா மாறுது. இல்ல நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். செங்கோட்டையன் அண்ணன் மட்டும் இல்ல, யார் போனாலும் பதில் இதுதான். நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கதவை திறந்து வைத்ததாக பாஜக காத்திருந்த கதையும் உங்களுக்கு தெரியும். ஆனா இறுதி வரை முடிவு செய்யல. அவர் அதிமுகன்றது இறுதி வரை வடிவம் கொடுக்கல. ஏன் இப்ப கொடுத்துருவாங்களா நீங்க கேட்டுறாதீங்க. இது முழுக்க சார், நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் சார், முழுக்க எம்ஜிஆர் மாளிகை தான் முடிவு செய்யும். சீனிவாசன் சார்ட்ட நான் ஒண்ணு கேட்கிறேன். இந்த முறை அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு வந்த பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோடு கூட்டணி கிடையாதுங்க, பத்திரிகையாளர்கள் பல கேள்விகள் கேட்கிறாங்க, பாஜகவோடு கூட்டணி கிடையாது அப்படின்னு இதுக்கு முன்பு சொன்னது போல சொல்லல. திமுகவை எதிர்ப்பதற்கு நாங்கள் இணைகிறோம், அதுக்கு ஒரு நேரம் கொடுங்க அப்படின்னு தான் அவர் கேட்கிறார். அந்த நேரம் எதற்காக? அந்த நேரத்தை தான் அமித்ஷாவும் சொல்றாரு, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை அறிவிப்பு விரைவில் வரும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நான் ஒரே ஒரு ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஏன் காலதாமதத்தை ஏன் அதிமுக முன் வைக்குதுங்கிறது தான் ஒரு முக்கிய காரணம். என்னன்னா, அரசியல்ல லாபம் பார்த்து தான் எல்லாரும் அரசியல் பண்ணுவாங்க. கோடிக்கணக்கான தொண்டர் உள்ள ஒரு இயக்கம் தமிழக மக்களுடைய விருப்பம் என்ன என்று ஆய்வு செய்து தொண்டர்களுடைய விருப்பத்தை அறிந்து அதற்கு பிறகு எந்த கட்சியோடு கூட்டணி வைக்கலாங்கிறத தொண்டர்கள் பாஜக அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒத்துக்கொள்ற நிலையில தான் இருக்கிறாங்க. இல்ல, அதாவது அறுதியிட்டு எந்த விஷயத்தையும் அதிமுக இதுவரையும் சொல்லல. இப்ப எல்லா தேர்தல்களையும் திமுக மாதிரி கூட்ட கையில இழுத்துக்கிட்டே தெரியல. தேர்தல் எந்த கட்சியோடு இன்னைக்கு நடக்கிற திமுக மக்கள் விரோத அரசை அகற்றுவதற்கு யார் தயார்? 2026 தேர்தலுக்கு தேமுதிகவோடு அதே கூட்டணியில தொடர்றாங்க. அந்த தேர்தலுக்கு தயாரிப்பு நிலையில ஒரு கட்சி இருக்கு. மற்ற கட்சிகள் இணைக்கிறதுக்கு மட்டும் ஏன் பெரிய டிலே எடுக்க வேண்டியது இருக்கு? அதை வெளிப்படுத்துறதுக்கு நான் அமித்ஷா அவர்களை சந்திக்கும் போது கூட ஜீவசகாப்தன் குறிப்பிட்டது மாதிரி 3 கார்ல யாருக்கும் செய்தியாளர்களுக்கு தெரிவிக்காம போக வேண்டிய தேவை ஏன் வந்துச்சு? செங்கோட்டையன் அவர்களும் டெல்லிக்கு போகிற போது மதுரை விமான நிலையத்திலிருந்து போறாங்க. ஏன் அதை சொல்லிட்டு போனா என்ன பிரச்சனை வந்துரும் நினைக்கிறாங்க அதிமுகக்குள்ள? இல்ல, அதாவது 3 கார் போறது ஒரு தலைவருக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல. கலர் தான் மாறி போக கூடாது, கார் மாறி போகலாம், அதுல ஒண்ணும் தவறு இல்லை. அதாவது ஒரு தலைவர் தன்னுடைய பயணத்தை ரகசியமாக வைத்துக் கொண்டு அதை நேரம் வர்றப்ப வெளியிடுறவன் தான் சரியான தலைவன். ஒரு சிங்கத்தினுடைய வலிமை உள்ள ஒரு இயக்கத்துக்கு தலைமை தாங்குகிற தலைவன் எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்கள் இந்த மாதிரி டெல்லி பயணங்கள் எல்லாம் ரொம்ப ரகசியமா தான் வைத்திருந்தாங்களா? நேரடியாக போய் சார் அப்படி இல்ல. ஒரு தலைவர் வந்து சொல்லிட்டாரு சார், பாஜகவோட கூட்டணின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதற்கு பிறகு தொகுதி பிரச்சனை இருக்குது, மற்ற பிரச்சனைகள் இருக்குது. அதுல குழப்பம் வந்து முடிச்சுக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? அதிமுக கடந்த காலங்களில் புரட்சி தலைவி அம்மா இருக்கிறப்ப, அதாவது நாமினேஷன் கடைசி நாள் தான் கூட்டணியை முடிவு பண்ண அதிமுகவுக்கு உண்டு. அப்ப அதிமுகவுடைய அத்துணை தொண்டர்களுக்கு, உழைக்கிற தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா காலதாமதம் கட்டாயம் சார். எந்த கட்சியும் கூட்டணி சேரணுங்கிறது ஜெயலலிதா அவர்கள் 2 பேருக்கும் இருந்த ஒரு தனிப்பட்ட வாக்கு வங்கி, இல்லைன்னா அவங்களுக்கு இருந்த அரசியல் அந்த தேர்ச்சி, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அதே போன்று இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? தாய் 8 அடி பாயும், 16 அடி பாயும் சார். குட்டி 16 அடி பாயும். அதிமுக சிங்கத்தின் வலிமையோட சீற்றத்தோட இருக்குது. என்ன குறை கண்டுட்டீங்க? திமுக அரசை வீழ்த்துவதற்கு களத்துல நின்று குரல் கொடுக்கிற ஒரே இயக்கம், ஒப்பற்ற இயக்கம் அதிமுக. எங்க சோடையாயிருச்சுன்னு நீங்க பேசுறீங்க? யாரோ 4 பேர் போயிட்டா கட்சி போயிருமா? இது திமுகவுடைய ஒரு தீய பிரச்சாரம் சார். இது சரி, தனியரசு சார், தனியரசு செங்கோட்டையன் அவர்களுடைய டெல்லி பயணத்தை எப்படி பாக்குறீங்க? ஏன் சென்றார் இல்லையா? இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பொதுச் செயலாளர் இல்ல. கிட்டத்தட்ட இப்ப எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு பொதுச் செயலாளர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற அதிகாரப்பூர்வமா ஒரு பொதுச் செயலாளர் தானே சார்? அதிகாரப்பூர்வமா ஒரு பொதுச் செயலாளர் தானே திரு எடப்பாடி பழனிசாமி தானே? இல்ல
இல்ல கோபாலகிருஷ்ணன் நீங்க ஒரு மூத்த ஊடகவியலாளர், நாட்டை நல்லா அப்சர்வ் பண்றவங்க பாலிடிக்ஸா. அவர் எடப்பாடி ஐயா ஒரு கேள்விக்கு பதில் சொல்றார், நான் வந்து சாதாரண தொண்டனுங்க, அதாவது முதல்ல தொண்டன் சொல்லிட்டு நான் சாதாரண தொண்டனுங்க, எங்க கட்சியில எல்லாருமே தலைவர்கள் சொல்லிட்டேன். ஆகவே யார் வேண்டுமானாலும் எங்க புதுக்கோட்டை சீனிவாசன் சொன்ன மாதிரி, எங்க அக்னி எல்லாம் சொல்ற மாதிரி நீங்க யார் வேணாலும் போய் அமித்ஷா ஐயாவை பார்க்கலாம், மோடி ஐயாவை பார்க்கலாம், கூட்டணி குறித்து பேசலாம், நிர்மலா சீதாராமன் அம்மாவை பார்க்கலாம், அண்ணாமலையை பார்க்கலாம், எந்த கட்டுப்பாடும் இல்லை. இங்க ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற ஒரு கட்சி, அப்படிப்பட்ட ஒரு இராணுவ கட்டுக்கோப்போடு உலகத்தில் இருந்த ஒரே ஜனநாயக இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது புரட்சி தலைவி அம்மா தலைமையில அவ்வளவு வலிமையாக அரசு நிர்வாகத்தையும் அப்படி நடத்தினாங்க. தான் வகிக்கிற கட்சி தலைமைக்கு இருக்கிற கட்சியையும் அப்படி வைத்திருந்தாங்க. உலகத்திலேயே ஒரு கட்சிக்கு தலைவராகவும் அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த அந்த ஆட்சியை, அந்த குடிமக்களை அப்படி அந்த அந்த மூளையினுடைய அந்த அப்படி நீங்க ராணுவம் கூட அப்படி வச்சிருக்க முடியாது. அப்படியெல்லாம் புரட்சி தலைவர் அம்மா வச்சிருந்த கட்சிக்கு இன்னைக்கு எல்லாரும் தலைவர். ஒரு நாளைக்கு யார் வேணாலும் எங்க வேணாலும் பேட்டி கொடுக்கலாம். இங்க ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்றாரு, முன்னாள் அமைச்சர், புரட்சி தலைவர் அம்மாவாலே அமைச்சராக்கப்பட்டவர், மாப்பா பாண்டியராஜனை பத்தி ஒரு நிமிஷம், நான் தான் இங்க சிற்றரசர், நான் வச்சதுதான் இங்க சட்டம், எனவே இன்னைக்கு எதுவும் நடக்காதுன்னு சொல்றாரு. இன்னைக்கும் அவர்தான் மாவட்ட செயலாளர். எடப்பாடி ஐயாவால ஒண்ணும் செய்ய முடியாது. எங்க செங்கோட்டையன் ஐயா அமித்ஷா பாப்பார், மோடி பாப்பார், சுதந்திரமாக பேசுகிறார்கள், ஒவ்வொருத்தரும் சுதந்திரமாக பேசுகிறார்கள். அப்படிங்கிறதுனால எல்லாம் பொதுச் செயலாளர் கிடையாது இல்ல, முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் பொதுச் செயலாளர்கிட்ட தானே இருக்கு. சரி, அப்படின்னா நீங்க ஏன் ஓபிஎஸ் வெளியேற்றினீங்க? அந்த சுதந்திரம் ஓபிஎஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க அனுமதிச்சிருக்கலாம்ல. அந்த சுதந்திரம் டிடிவிக்கு இருந்துச்சுல்ல, ஏன் அவர் கட்சி தலைமை அலுவலகத்துல தலைமை அலுவலகத்துல என்ன செய்தார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சரி, இப்ப புகழேந்தி அண்ணா என்ன செஞ்சாரு? புகழேந்தி அண்ணா பெண், அதாவது கர்நாடக மாநிலத்தினுடைய செயலாளரா இருந்தவர். புகழேந்தி அம்மா அவர்களுக்கு ஓபிஎஸ் காலத்திலே செஞ்சுட்டாங்களே. ஆமா, ஏங்குறேன் நான். அதாவது நீங்க அப்பெல்லாம் கட்டுக்காட்டு ஒரு வார்த்தை மாத்தி பேசுனா உடனே கட்டுப்பாட்டை மீறினான்னு கேசிபி என்ன சொன்னாரு? இவங்களெல்லாம் நீங்க கட்சி கட்டுப்பாட்டுல இருந்து உடனடியா நீக்கிறீங்க. தலவாய் சுந்தரம் என்ன சொன்ன ஐயா என்ன செஞ்சாரு? ஒரு ஊர்வலத்தை துவக்கி வச்சார், உடனே நீக்கினீங்க. ஒரு ஊர்வலத்தை ஆர்எஸ்எஸ் பாஜக ஊர்வலத்தை துவக்கி வச்சதுக்கே நீக்கினீங்க. இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் தலைவர் பாஜக தலைவர் அமித்ஷா ஐயாவை போய் நீங்களே பாக்குறீங்க. சரி, நீங்களே பேசுறீங்க. நிதியமைச்சரை பார்த்ததா உங்களுடைய பார்வையில எப்படி பாக்குறீங்க? நிதியமைச்சர் அவருடைய தனிப்பட்ட விஷயங்களுக்காக பார்த்திருப்பார், தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக பார்த்திருப்பார் அப்படின்னு கோ சீனிவாசன் சொல்றாங்க. இல்ல, அதாவது பாரதிய ஜனதா கட்சியா எடப்பாடியோட மட்டும் இந்த கட்சி உறவையோ தேர்தல் உறவையோ கோட்பாட்டு உறவையோ அது பராமரிக்கல. பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற 2 கோடி தொண்டர்களோடும் அது கூட்டு வைத்திருக்கிறது, அது உறவு வைத்திருக்கிறது. அது வந்து ஒரு மிகப்பெரிய தத்துவ இயக்கமாக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் அம்மா, அது வரைக்கும் அது வலிமையாக ஒரு திராவிட இயக்கமாக இருந்த ஒரு கட்சியை இப்பொழுது அது நாக்பூர் பாஜகவினுடைய தத்துவத்தை தழுவி அது உயிர் வாழுகிற நிலைக்கு இந்த எடப்பாடியால இப்படி ஒரு சீரழிவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு எந்த இடத்திலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்து வர மாட்டேன். 2024 மக்களவை தேர்தலே ரொம்ப தீர்க்கமா சொன்னாரு. ஜன்னல் கதவுகள் எல்லாம் திறந்து வைத்தாலும் நாங்க நோ அப்படிங்கறது ரொம்ப தெளிவா இருந்தாரு. இப்ப கூட சந்தித்து வந்த பிறகு அவர் நாங்கள் கூட்டணி குறித்து பேசினோம், கூட்டணி இருக்கிறது அப்படி இன்னைக்கு அவர் தெளிவுபடுத்தலையே. இல்லையா? இப்ப நாங்க எங்க செங்கோட்டையனோ அல்லது எங்க மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு இப்போது சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், இப்ப நீங்க கோபாலகிருஷ்ணன் ஐயா சொன்ன மாதிரியே சொல்றேன், அவருடைய வலதுகரம் சட்டமன்ற பேரவையின் எதிர்கட்சி துணைத் தலைவர் எங்க அருள் உதயகுமார் ஐயா சொல்றாரு, அமித்ஷா இரும்பு மனிதன் சொல்றாரு. பட்டேலுக்கு அடுத்து இன்னைக்கு இந்தியாவின் இரும்பு மனிதர் பட்டேல் ஐயா. அதாவது புரட்சி தலைவரை சொன்னவர், புரட்சி தலைவர் அம்மாவை சொன்னவர், எடப்பாடி ஐயாவை சொன்னவர், இப்ப எல்லாத்தையும் மிஞ்சி வடநாட்டு இந்திக்காரர் அமித்ஷா ஐயாவை சொல்றாரு. எந்த பாஜக எந்த அதிமுகவை ஒழித்து தன்னுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மாவை சிறை வைத்து டிடிவியை கடுமையான நெருக்கடிக்கு ஆளாக்கி வெளியேறி டெல்லி சிறையில் அடைத்து ஓபிஎஸ்ஐ வெளியேற்றி தெருவில் நிறுத்தி 4 முனைகளாக பிரித்து விட்டு எந்த பாஜக அதிமுகவை சிதைத்ததோ அந்த பாஜகவின் மூளையாக இருக்கிற எங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஐயாவை பார்த்து இரும்பு மனிதர் பட்டேல் ஐயான்னு வானதாக புகழ்றாரு.
நீங்க இவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு எடப்பாடி? அதனாலதான் நான் சொல்றேன், இப்ப நீங்க இப்ப யாரு வேண்டுமானாலும் மோடி ஐயா வாழ்க, அமித்ஷா ஐயா வாழ்கன்னு தன்னைத்தானே உறக்கத்துல எல்லாம் அதிமுக மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளர்லாம் முழக்கமிடுற அளவுக்கு இந்த கட்சியை வழிநடத்துற ஒரு கோட்பாடு இல்லாத, ஒரு எந்த தத்துவ நிலையில் இல்லாத, யார் எதிரி யார் நண்பன் என்று எந்த பிரித்து பார்த்து பாகுபடுத்தி மக்களுக்கு, தன்னுடைய தொண்டர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் பிரகடனப்படுத்தாத, இப்படி என்ன இப்படி ஒரு பொதுச் செயலாளர் உலகத்திலேயே பார்த்தது இல்லையா? எடப்பாடி மாதிரி இவ்வளவு பெரிய ஒரு பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடி ஐயா. சி ஓட்டருடைய அந்த கருத்து கணிப்பு பார்த்திருப்பீங்க. முதலாவது இடத்துல ஸ்டாலின் அவர்களும், 2வது இடத்துல விஜய், 3வது 4வது இடத்துல தான் திரு எடப்பாடி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் இருக்கிறாங்க. அதிமுகவுடைய அவ்வளவு வாக்கு வங்கி இருக்கக்கூடிய கட்சி அப்படி பின்னாடி போயிருமா? 2வது இடத்துல விஜய இந்த இடத்துல முன்னாடி கொண்டு நிறுத்துறதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் இந்த சூழ்ச்சியே தமிழ்நாட்டை, இந்த தமிழ்நாட்டினுடைய இந்த மண்ணின் மக்கள் ஒரு கட்சியை துவக்கி அல்லது அந்த கட்சிக்கு தலைமை ஏற்று வழி நடத்தக்கூடாது. இங்க திரைப்பட நடிகர்கள் இந்தியாவிலேயே உலகத்திலேயே ஒரு திரைப்பட நடிகை வயசான காலத்துல ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சி தான் இந்த நாட்டை ஆள வேண்டும், எந்த சித்தாந்த உறவு இல்லாத, கோட்பாட்டு உறுதி இல்லாத திரைப்பட நடிகன் தலைவனா இருக்கணும், ரசிகர்கள் எல்லாம் எம்எல்ஏவா இருக்கணும். இதுதான் இந்த தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய அவமானம். இந்த அவமானம் நான் தமிழ வெற்றி கழகத்தை, விஜய அல்லது நான் ரஜினியே, கமல அல்லது எல்லா திரைப்பட நடிகர்களையும் எதிர்த்தது உலகத்திலேயே தனியரசு மட்டும்தான். உலகத்திலேயே நடிகனுக்கு ஓட்டு போடாதீங்க, அவனை தலைவனாக்காதீங்க, நாடாள அனுமதிக்காதீங்கன்னு சொன்ன தனியரசு விஜயையும் விடுதலை நம்ம விஜய் வந்திருக்காரு அப்படிங்கிறத உங்களுடைய பார்வையில எப்படி பாக்குறீங்க? ஆமாயா, தவறுதான், அது பெரிய பிழைதான், அது அவமானம் தான் அது. ஏன்னா நீங்க அவர் நேத்து சொல்றாரு, நேத்து நீங்க அவர்களையும் போட்டிருந்தா பரவாயில்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம ஊடகம் பூரா என்ன செய்யுதுன்னா அதுல இருக்கிற குட்டி குழுமானெல்லாம் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர்ல இருந்து தொடர்ந்து லைவ் போடுறாங்க. ஒரு பொதுக்குழு, இப்ப நான் பொதுக்குழு நடத்துறேன், பல்வேறு கட்சியை சார்ந்த எத்தனையோ பேர், நம்ம எத்தனையோ இயக்கங்கள், ஜனநாயக இயக்கங்கள் பொதுக்குழு நடத்துறாங்க. ஒரு 2 நிமிஷம் பொதுக்குழுவையும் பொதுக்குழு தீர்மானத்தையும் காட்டாதது ஒரு சினிமா நடிகங்கிறதுக்காக நீங்க காலையில இருந்து அவர் பவுடர் அடிக்கிறதுல இருந்து பல் துளக்கிறதுல இருந்து லைவ் போட்டுட்டு அப்புறம் அதுல இருக்கிற 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் எல்லாம் பேச விட்டுட்டு ஒரு நாளெல்லாம் 24 மணி நேரம் ஓட்டிட்டு அடுத்த நாள் சி ஓட்டர் கணக்கெடுத்தா என்ன வரும்? அப்ப நீங்க இவருதான் இந்த சினிமா நடிகர், அந்த தம்பி நேத்து ஒரு கொஞ்சம் சில ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி கொண்டு கடுமையா பேசி திமுக அட்டாக் பண்ணிட்டு திமுக வெர்சஸ் தாவேகா, ஸ்டாலின் வெர்சஸ் விஜய்ங்கிற இடத்துக்கு கொண்டுட்டு வந்துட்டு பாவம் எடப்பாடியே நீங்க சாதாரணமா தள்ளி விட்டுட்டு போறாங்க. அதுக்கு அந்த செய்தியை அதை செய்தி வெளியிட்டு நம்ம இன்னைக்கு அதை விவாதிக்கிறோம். அப்ப இவ்வளவு பெரிய கட்சி, 2 கோடி பேர் தொண்டர்கள் இருக்கிற ஒரு பாரம்பரியமிக்க மகத்தான மக்கள் பேர் இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அந்த கழகத்துக்கு தலைமையேற்று இருக்கிற பொதுச் செயலாளர் எப்படிப்பட்ட கருத்துக்களை, எப்படிப்பட்ட இந்த தொண்டர்கள்ல உலகத்திலேயே அதிமுக தொண்டர்கள் மாதிரி உலகத்திலே இந்த மாதிரி ஒரு கட்சிக்கு தொண்டரே கிடைக்க மாட்டாங்க. அதிமுக வாக்களிக்கிற மக்கள் 8 கோடி பேர்ல கிட்டத்தட்ட மொத்த வாக்காளர்கள் 4 கோடி பேர் அதிமுக வாக்களிக்கிற வாக்காளர்களை வழி நடத்துகிற ஆற்றலை, அதற்கான தகுதியை எடப்பாடி ஏன் இழந்தாரு? ஒரு பொருட்டே இல்ல. இன்னைக்கு நீங்க ஐயா நீங்க இன்னைக்கு விஜய் கேக்குறீங்க, ஆனா இந்த விஜய் பத்தி இன்னைக்கு எடப்பாடி கிட்ட கேட்டா அவர் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்றாரு. எடப்பாடி இப்பவும் விஜய் தொடர்ந்து பேசுவோம். சீனிவாசன் சார், உங்களுக்கு ஒரு இடைவேளைக்கு பிறகு நான் உங்களுக்கான நேரம் கொடுக்கிறேன். இந்த விவாதம் தொடர்பாக எக்ஸ் தளத்தில் நாம் முன்வைத்திருந்த கேள்வி, செங்கோட்டையினுடைய திடீர் டெல்லி பயணத்துடைய பின்னணி என்ன? 3 பதில்களை முன்வைத்திருக்கிறோம். கூட்டணிக்காக வழக்கமான பயணம், உட்கட்சி விவகாரம், மக்கள் என்ன தீர்ப்பளித்திருக்கிறாங்க? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில்
உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் இந்தியா வெளியேறி இருப்பது எதை காட்டுகிறது? சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு அது சரி. விவாதத்துக்குள்ள வாங்க, அது டோட்டலா வேற. அதுக்கு உங்களுடைய ரியாக்ஷன் என்ன? நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தீர்மானத்துக்கு ஆதரவாக இந்தியா வாக்களித்திருக்க வேண்டும் சொல்ல வரீங்க. மாநில சுயாட்சி இல்லாமையா இப்ப ஆட்சி நடக்குது. அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா மறுக்கிறீர்களா தான் உங்கள்ட்ட கேட்கிறேன். வழக்கம் போல எதிர்க்கட்சிகள் அரசியலுக்காக குற்றச்சாட்டு. இது என்னுடைய கேள்வி இந்த இடத்துல தான். கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. ஒரு நாளின் உதயம் முதல் அஸ்தமனம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் குறுஞ்செய்திகளாக, வீட்டு வாசல் முதல் விண்மின் மண்டலம் வரை அலசும் அரிய செய்திகள், 24 மணி நேரத்தின் முக்கிய உலக நிகழ்வுகள் அனைத்தும் 100 செய்திகளாக 30 நிமிடத்தில், விளம்பர இடைவெளியின்றி விறுவிறுப்பான விரைவு செய்திகள். நான்-ஸ்டாப் 100 தினமும் காலை 8 மணிக்கு. உள்ளூர் கோயில்கள் முதல் உலக பிரசித்தி பெற்ற கோயில்கள் வரை சிறப்பு வழிபாடுகள், பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள் சிறப்பு நேரலையில், பல்வேறு கோவில்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சியும் தொகுப்பாக ஆன்மீக செய்திகள் என அனைத்தும் உங்கள் உள்ளங்கையில். நியூஸ் 7 தமிழ் பக்தி ஆன்மீக பயணத்தின் டிஜிட்டல் முகவரி. உடல் நலம் குறித்த சந்தேகமா? சிகிச்சை முறைகள் குறித்த குழப்பமா? உடல் நலம் மற்றும் மனநலம் குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கும் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய சிகிச்சை முறை முதல் அதிநவீன சிகிச்சை முறைகள் வரை விரிவான தகவல்களை உங்கள் விரல் நுனியில். ஆரோக்கிய வாழ்விற்கான வழிகாட்டியாக உங்கள் நியூஸ் 7 தமிழ் ஹெல்த். யாக்கை காக்க. உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில். உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். கேள்வி நேரம் தொடர்கிறது. செங்கோட்டையின் திடீர் டெல்லி பயணத்தின் பின்னணி என்ன என எக்ஸ் தளத்தில் முன்வைத்திருந்தோம் கேள்வியை மக்கள் என்ன தீர்ப்பளித்திருக்காங்க பார்க்கலாம். வழக்கமான பயணம் என 9% பேரும், கூட்டணிக்காக என 41% பேரும், உட்கட்சி விவகாரம் தொடர்பான சந்திப்பு பயணம் என 50% பேரும் வாக்களித்திருக்கிறாங்க. ஜீவசகாப்தன் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நம்ம தொடக்கத்தில் நான் சொன்ன விஷயம்தான், இது கூட்டணி தான். அந்த கூட்டணிக்குள்ளேயே அவங்க விளையாண்டு பார்க்குறாங்க. தீர்மானிக்கிற இடத்துல அதிமுக இல்லை, அதுதான் உண்மை. தேசிய ஜனநாயக கூட்டணின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. நியாயப்படி தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி ஒரு வேளை வந்துச்சுன்னா எப்படி வரணும்? அதிமுக தலைமையிலான கூட்டணிங்கிறது தான் அது மரியாதை. பாஜக இந்தியாவை ஆளலாம், தமிழ்நாட்டில் பெரிய கட்சிகள் இங்கே இதுதான். அப்போ இங்கே அதிமுக தலைமையிலான கூட்டணிங்க. அப்போ அப்படி சொல்லும் போதே தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லும் போதே அங்கே அமைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லைங்க, இந்த விஷயத்தை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், மூத்த தலைவர் ஐயா செங்கோட்டையன் அவர்களாக இருக்கட்டும், ஆமாம் நாங்கள் பாஜகவோட கூட்டணிங்கிறத வெளிப்படையாக சொல்ல முடியாத நிலை இருக்குது பாருங்க. இதுதான் தமிழ்நாட்டின் வெற்றி, தமிழர்களின் வெற்றி. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் இப்போ கலந்து கொண்ட நம்ம கருத்தாளர்கள் கூட, அதிமுக ஆதரவாக பேசுகிறவங்க கூட, அக்னீஸ்வரன் உட்பட யாருமே ஆமாம் பாஜகவோட தான் நாங்கள் கூட்டணி வைக்கிறோம், இதில் என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்க முடியல பாருங்க. எடப்பாடியிலிருந்து இங்க கலந்து கொண்ட அதிமுக ஆதரவாளர் வரையும் நாங்க பாஜக வலிமையா வைக்க முடியல, அவங்க அப்படி சொல்ல முடியல. அவங்களால அதை அவங்க சமாளிக்க தான் செய்யறாங்களோ இல்லையா. ஆமா நான் பிஜேபியோட கூட்டணி சொல்ல முடியல பாருங்க. அதுவே தமிழ்நாட்டினுடைய மரபு கிடைத்த வெற்றி தான். தூத்துக்குடி செல்வம், அதாவது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் நிராகரிக்க முடியாத கட்சி, தவிர்க்க முடியாத கட்சியாக வளர்ந்து வருகிறது. எங்களை பார்த்து ஒரு காலத்துல அலட்சியப்படுத்தி நோட்டாவுக்கு கீழே இருக்கிறவங்க அப்படிலாம் பேசி அலட்சியப்படுத்தியவர்கள் இப்பொழுது ஒவ்வொரு கிராமத்திலும் பாரதிய ஜனதா கட்சி, ஒவ்வொரு வீட்டிலும் பாரதிய ஜனதா கட்சி. எக்ஸ்தலத்தினுடைய டேட்டா பத்தி ஒரே ஒரு நிமிஷத்துல சொல்லி முடிச்சிருங்க சார். அதான் சார், ஒவ்வொரு வீட்டிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர், மரியாதைக்குரிய தேசிய தலைவர், நாடாளுகிற தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும்
நம்பிக்கை நாயகராக அண்ணாமலை இருக்கிறார். சரி, இவங்க தவிர்க்கிறதுக்கு இன்னொன்னு பிஸ்கட் கொடுத்து கையெழுத்து வாங்குறீங்க. அவ்வளவு ஆதரவு இருந்தா எதுக்கு பிஸ்கட் பாக்கெட் கொடுத்து கையெழுத்து வாங்குறீங்க? அத ஒண்ணு கிடையாது சார். எங்க இன்னைக்கு ஒரு செய்தி ஜீவாண்ண, ஒரே ஒரு செய்தி, இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டத்துக்கு நிதி வரலன்னு சொல்லி திமுக ஆளுங்கட்சி திமுக போராட்டம் நடந்தது. அதுல தாத்தூர் ராமச்சந்திரன் அவர்கள் சுருக்கமா முடிச்சுக்கலாம். தூத்துக்குடி சொல்லுங்க சார். அழைத்து விட்டு வந்து ஒரு நிமிஷத்தோட முடிச்சிடறேன். அழைத்து வந்து அதுக்கு பிறகு போராட்டம் அறிவிச்சதுக்கு அந்த ஒரு பெண்மணி அமைச்சர் இடத்துல கடுமையாக சண்டை போட்டாங்க. இந்த அவமானம் எல்லாம் நடக்கு. இன்னொரு விவாதத்துக்குள்ள போக வேண்டாம். இன்னொரு விவாதத்துக்கு நேரம் குறைவா இருக்கு. தனியரசு சார். ஐயா, வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம விவாதத்துல பெரும்பான்மையா நம்முடைய கருத்து தான் எப்பவுமே நியூஸ் 7 தமிழ்ல வெளிப்படுத்துவாங்க. இன்னைக்கு உட்கட்சி விவகாரங்களுக்காகத்தான் மூத்த தலைவர், அதிமுகவின் நீண்ட பெரும் தலைவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி சென்றிருக்கிறார். பாஜகவின் மூத்த தலைவர்களை சந்தித்திருக்கிறார். இன்னும் இருக்கிற தலைவர்களை சந்திப்பார். ஆகவே உட்கட்சி பிரச்சனைகளுக்காக பாரதிய ஜனதா கட்சிக்கு போய், டெல்லிக்கு போய், வடநாட்டுக்கு போய் பிரச்சனையை தீர்க்கிற அளவுக்கு அதிமுக வலிமை இழந்திருக்கிறது என்பதனால் அந்த வாக்குகளை மக்கள் அளித்திருக்கிறார்கள். ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், சின்னமா, டிடிவி, ஓபிஎஸ், எடப்பாடி ஒன்றுபட்டு வலிமையாக நின்று பாஜகவை தமிழ்நாட்டில் கால் ஊன்றாமல் இருப்பதற்கு, பாஜகவை எதிர்த்து கட்சி ஒன்றுபட்டு மக்களை சந்தித்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் மக்கள் விரும்புகிறார்கள். அதைத்தான் நம்ம எக்ஸ் தளமும் நன்றி நன்றி. கோ சீனிவாசன். நியூஸ் அவனுடைய அந்த ட்விட்டர் போர்டு அந்த உட்கட்சி நிகழ்வுக்காக தான் 50% வாக்களிச்சிருக்கிறாங்க. கூட்டணிக்காக 41. திமுகவினுடைய பொய் பிரச்சாரத்தினுடைய விளைவா பண்ணிருக்கிறாங்க. அது நிச்சயமா மாத்தும். அதிமுக அந்த நிலையில மாறி அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகளை விரைவா தொடங்கும். அதற்கு முன்னாடி மதிப்பிற்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தனியரசன், அதாவது ஒரு ஓபிஎஸ்க்காக, ஒரு புகழேந்திக்காக இந்த இயக்கம் இல்லை. இந்த இயக்கம் 2 கோடி தொண்டர்களுக்கு தலைமை தாங்குகின்ற இயக்கம். அந்த இயக்கத்தை வழி நடத்துறவர் உறுதியோட இருக்கணும். ஒரு கூட்டணி எந்த கட்சியோடு கூட்டணி அமைத்தால் இயக்கம் வெற்றி பெறுங்கிற அந்த நினைவு உறுதிப்பட அந்த முடிவை எடுக்கிறதுக்கு அவருக்கு கால அவகாசம் வரும். நண்பர் சொன்னாரு, பாஜகன்னு நீங்க சொல்ல வேண்டியதானே, உங்களுக்கு என்ன தடுமாற்றம்னு சொல்றாரு. கூடா உறவு, கூடா நட்பு, கேடாய் முடியும்னு சொன்ன திமுக காங்கிரஸோடு கூட்டணி வைக்கிறப்ப இவங்களுக்கு அந்த கேள்வி வரல. இவங்க பாஜகவோடு உறவு வச்சுக்கிட்டு இருந்தப்ப இவங்களுக்கு இந்த கேள்வி வரல. ஆனா இப்ப பாஜகவோட அதிமுக சேர்ந்துருச்சுன்னா இவங்களுக்கு ஏன் இந்த பயம் வருதுங்கிறது தெரியல. அப்ப திட்டமிட்டு ஒரு கருத்தை சேர சொல்றாங்களா? என்ன அடிப்படையில இவங்க சொல்றாங்க? நாங்க மக்கள் நலனை பார்த்து, மக்கள் நலன், தமிழக நலன் சார்ந்து அதிமுக எடுக்கும். அந்த பதட்டம், பயமும் இவங்களுக்கு வேண்டியது இல்லைங்கிறத நான் பதிவு செய்யறேன். நன்றி நன்றி நன்றி. அதிமுக பாஜக அமித்ஷாவுடைய கணக்கு என்ன என்ற விவாதத்தில் 5 கருத்துக்கள் நம்மோடு பங்கெடுத்தாங்க. 5வருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.